ஒருத்தர் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது ஊரே பேசுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துறையில் தான் சினிமாவில் வந்து அதுவும் ரொம்ப ஹைப்டான மூவிஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த படத்தோட ரெக்கார்டு எவ்வளோ, ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு, எத்தனை தேட்டரில் ஃபுல்லாச்சு, மக்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு 2 நாள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் பேச போகிறாங்க. இது ஒரு லாங் வீக்கெண்டாக போயிட்டு இருக்கிறதுனால தேர்ஸ்டே, அதாவது நேற்று ரிலீஸ் ஆன இந்த கூலி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே வரைக்கும் கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகும். ஸோ இந்த வாரத்தோட என்டர்டெயின்மெண்ட் மேபி அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலி படத்தை தான் வந்து தியேட்டரில் போய் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ கூலி படத்தை பற்றி நேற்றே நம்மளோட விமர்சனத்தை வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா வந்து மேபி கீழே பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ கூலி படத்தை பற்றி முழுசாக பேச போகிறதில்ல. பட் கூலி படத்துக்கூடயே சேர்ந்து ரிலீஸ் ஆன இன்னொரு படத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ கூலி படம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய பேன் இண்டியா படமாக உருவாயிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்தை வந்து ஹிட் ஆயிருமா, 1000 crores வந்து மீட் பண்ணிடுமா, அந்த கோலை வந்து ரீச் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கான ஏற்பாடுகளை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொழியிலேருந்தும் ஒரு பிரதான நடிகரை வந்து இந்த படத்தில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று சொன்னதோட ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா வந்து இது ரொம்ப ஹைப்டப்பாக வந்த மூவி அப்படிங்கிறனால, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்த மூவி அப்படிங்கிறனால இது எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் மீட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட் வாங்க படமாக இது வந்ததுனால நேற்றுலாம் வந்து தேட்டரில் போனால் கரெக்டாக வந்து அந்த எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு குழந்தையுமே பார்க்க முடியல, எல்லாருமே பெரியவங்க தான் வந்திருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏ படத்துக்கு வந்து குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய வாட்டி புலம்பிக்கும். இந்த வாட்டி வந்து விடாமல் கரெக்டாக வச்சுருக்காங்க. எனிவே, ஸோ ஏ படமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது ஏத்தனை ஹைப்புக்கு லெவலுக்கு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால இவங்க சொல்கிற மாதிரி ஒரு 1000 crores அப்படிங்கிற மார்ஜினை வந்து எட்டுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான், சந்தேகம் தான். சரி, அதை தாண்டி வந்து 2 படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய படம். அந்த 2 படத்துக்கும் தான் ரேஸ் அப்படிங்கிறது தான் அந்த வாரத்துக்கு உண்டான சினிமா ரேஸ். இதில் வந்து 2மே பேன் இண்டியன் மூவியாக அறியப்பட்டு, ஒன்று வந்து கூலி, இன்னொன்று வந்து வார் 2. இது 2க்குமே தான் வந்து கிளாஷ் வந்துச்சு. வார் 2 வந்து ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர். ரித்திக் ரோஷன் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு பேனியன் ஸ்டாராக வந்து ஆர்ஆர்ஆர் படத்தில் இருந்ததுக்கப்புறமே எல்லாருமே பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் அவரோட முகம் வந்து ஆர்ஆர்ஆர் படம் மூலிமா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2 படத்துக்கும் கிளாஷ் வந்தது. இந்த படம் வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் 2க்கு முக்கியமான சில ஸ்க்ரீன்ஸ் மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணி வந்து வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன சச்சரவாக இருந்துச்சு. பட் சச்சரவாக இருந்தாலும் பேசிக்கலி அது பாலிவுட்லேருந்து வரக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறனால அதுக்கு தான் வந்து நார்த்லாம் பிரதானமான ஸ்க்ரீன் கிடைக்கும், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் வந்து சரி, வார் 2 வந்து கூலியோட அந்த கலெக்ஷனை வந்து தேவலாம் கொஞ்சம் மந்தமாக்க போகுது, 1000 crores அப்படிங்கிற மார்ஜினை வந்து அடிக்க விடாமல் எப்படியாவது தோய்வடைய வைக்கும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் 2 ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்று, கூலி படத்தோட இந்த கொஞ்சம் ஒரு மாதிரியான பேலன்ஸ்டான இல்லை கொஞ்சம் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆகி, ஆஹா கூலியோட கலெக்ஷன் வந்து அவ்வளோ போகாதே, ரேஸில் வந்து தோற்றுருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் கூலி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்து வார் 2 கூடவே ரிலீஸ் ஆனது ஒரு நல்ல விஷயம்பா அப்படின்றது மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ வார் 2வோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தேட்டர்லேருந்து வெளில வரக்கூடிய ரசிகர்களே வந்து நேற்று எல்லாருமே வந்து துப்புன்னு துப்பிட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வார் 2க்கான டிக்கெட் பதிவு இருக்கு இல்லையா, புக்கிங்ஸு, அது வந்து முதல் நாள்லேயே அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சான். அடுத்த நாளுக்கெல்லாம் புக் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சேன். ஏன்னா படத்தோட ரிசல்ட் வந்து சும்மா பத்தி எரிஞ்சு எல்லாருக்குமே போய் ரீச் ஆனதுனால வார் 1 ஒரு மொக்கப்படம், அதில் வார் 2ன்னு எடுக்கிறீங்க, சரி கொஞ்சம் அப்கிரேடடாக எதாவது எடுப்பீங்கன்னு பார்த்தா வந்து இவ்வளோ மொக்கையோட ஒரு படம் எடுத்து வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அதிருப்தியில் இந்த வேர்ட் ஆஃப் மவுத்து, நீங்கள் என்ன தான் வந்து யூடியூப்பில் எவ்வளோ பேர் ரிவ்யூ போட்டாலும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவக்கூடியது அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் சும்மா காட்டுத்தீவாக பரவிடும். அந்த விதத்தில் வார் 2 வந்து படு மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுமாராக இருக்கக்கூடிய கூலி வெற்றி படம் ஆயிட்டாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கூலி வந்து கொஞ்சம் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறனால வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் லோகேஷ் ரசிகர்கள்லாம் ஒரு மாதிரி வந்து சேடான ஃபீலிங்கில் இருக்கும்போது வார் 2வோட இந்த ரிசல்ட் வந்து கூலி படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம இங்கே தமிழ் படமாக கூலியை பார்க்குறோம், பட் நார்த்லேயும் நிறைய இடங்களில் வந்து கூலி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறனால நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து வார் 2வை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு கூலியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்களாம். ஏன்னா கூலி இங்கே தான் ஒரு எதிர்மறையான விமர்சனமாக வந்தாலும் பாலிவுட்டில் எல்லாருமே வந்து ஒரு கியூரியாசிட்டியிலே இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த படத்துலையும் சில பேன் இண்டியன் ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது பல ஸ்க்ரீனில் ஏற்கனவே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து போய் இந்த படம் பார்க்கலான்ற ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே வார் 2 ஒதுக்கிட்டு இன்னும் சில ஸ்க்ரீன்கள் கூலிக்கு ஒதுக்கப்படுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்தீங்கன்னா வார் 2வோட கலெக்ஷனை கூலி வந்து பீட் பண்ணிடுச்சு, அதாவது டிக்கெட் சேல்ஸ் கலெக்ஷனில். அண்ட் ஓவர்சீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து ஒரு பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்கு. இதனால்
இதனால் படத்தோட விமர்சனம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் வந்து வார் 2 பீட் பண்ணுறதுனால இந்த வாரம் முடிகிற வரைக்கும் எந்த படமே இல்லை அப்படிங்கிறதுனால வந்து கூலி இந்த ரேஸில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு விட்டது. இதனால் கூலி டீம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 1000 crores நம்ம ரீச் பண்ணுவோமோ இல்லையோ, இப்போது எந்த படமும் பெருசாக வரல அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சும்மா வசூலில் சக்கப்போடு போடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு பேட் திங் ஃபார் ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம் நம்மளோட கூலி ரிவ்யூவில், தமிழ்நாட்டோட அதிக ஸ்க்ரீன்ஸ் இருக்கக்கூடியது ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாலையும் வந்து ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ்லாம் படத்தை பேக் பண்ணி மொக்க படம் வந்தாலும் முட்டு கொடுத்து ஹிட்டு படம் மாதிரி வந்து பேச போட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து அவரை கை விட்டுட்டாங்க. நாகார்ஜுனா வந்து நடிச்சதுனால மட்டும் இல்லாமல் வார் 2வோட மொக்க ரிவ்யூலாம் வெளில தெரிஞ்சோன்னே மக்கள் எல்லாருமே கூலிக்கு வந்து போய் பார்க்கணும், கூலி படத்தை போய் பார்க்கணுன்ற ஆர்வத்தை அதிகமாக காட்டுறதுனால எப்படி பாலிவுட்டில் நிறையா ஸ்க்ரீன்ஸை வந்து வார் 2 நீக்கிட்டு கூலியை வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாலையும் அது வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கனால ஜூனியர் என்டிஆர் வந்து செம்ம அப்செட்டில் இருக்காராம். ஏன்னா தான் வந்து 50 years ஆஃப் ரஜினிசம்க்கு வந்து எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னாலும், ரித்திக்கு அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் எல்லாமே வாழ்த்து சொன்னாலும், ஏன்னா அது கூலியே ஒரு சுமாரான படம் அதுக்கிட்ட தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கடுப்பில் இருக்காங்களாம். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் வந்து RRR அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய லெவலாக படமாக நடிச்சிக்கிட்டதுனால இதை வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தாராம். ஸோ இதோட பேட் ரிசல்ட் வந்து அவரை ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வருது. இந்த வேளையில் நம்ம 2014ஓட எண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா ஒரு மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. பெரிய பட ஹீரோக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த வருஷம் கேலண்டர் இயரில் வரலன்னா கூட போன வருஷம் எண்டில் வந்த கோட் விஜய்க்கு வந்து அந்த படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்து போகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஒரு மாதிரியான ஒரு ஆவரேஜான என்னை பொறுத்தவரைக்கும் டீசெண்டான படம், பட் பெருசாக வந்து போகல. குட் பேட் அக்லியை பற்றி நான் எதுவுமே சொல்லவே விரும்பல. விக்ரமுக்கும் வீர தீர சூரன் போல ரெட்ரோ படமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம்னு சொன்னால் தேடி வந்து நிறைய பேர் அடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படம் எதுவுமே வந்து சரியாக போல. தனுஷ்க்கு கடைசியாக அந்த குபேராவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்களில் நல்ல டாக்ஸ் இருந்தாலும் சரியாக போல. சிம்புக்கும் தக் லைஃபு, தம்பிக்கு பாருங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி தனக்கும் ஒரு ஃபெயிலியர் தம்பிக்கும் ஒரு ஃபெயிலியர் பார்சல் வந்து அண்ணன் கமலஹாசன் வந்து கட்டி விட்டார். ஸோ அந்த ஒரு மீம் வருமே, ஒரு பேய் எல்லா கதையும் திறந்து குத்திட்டு ஓடிடும். அந்த மாதிரி வந்து 2014 எண்ட்லேருந்து 2015 கேலண்டர் இயர் இப்போ வரைக்கும் பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரும் சாபமாகவே அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பெரிய ஹீரோக்களுக்கு பெருசாக ஹிட்டு இந்த வருஷம் வரவே இல்லை. அதோட தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த கூலியிலையும் வந்து ஒரு பேட் ரெஸ்பான்ஸ். வேட்டையன் படம் வந்து ஒரு பேட் படம் இல்லை அப்படின்னா கூட, டீசெண்டான படம் அப்படின்னா கூட அது கருத்துள்ள ஒரு படமாக இருக்கிறதுனால அது பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதற்கு முன்னாடி வந்த லால் சலாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஜெயிலர் தான் வந்து திருப்பியும் கடைசிக்கு ரஜினிக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்கப்பட்டாலும் கூலி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் வசூலில் கொஞ்சம் ரேஸில் முன்னாடி இருக்கிறதுனால கூலி ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. அந்த வசூலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ லோகேஷ் கனகராஜ் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து ரஜினி எதுவுமே சொல்லலை, அவரோட ஆக்டிங் எல்லாருமே வந்து பாராட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் வந்து எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. பட் கிரியேட்டரோட லைஃப்பில் இதை வந்து சாதாரணமாப்பா சில பேர் அப்படியே தோண்டு போயிடுவாங்க. சில பேர் வந்து தங்களே வந்து ரீவொர்க் பண்ணிட்டு வந்து கம்பேக் கொடுப்பாங்க. நிறைய ஹைப் ஏற்றி விட்டதுனால இன்றைக்கி அதோட ஒரு பலனாக வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட படம் வந்து பல அடிகளை 360 டிகிரிஸ் வாங்கிட்டு இருந்தாலும் வார் 2 வந்து உங்களை காப்பாற்றிருக்கு. சரி, வேறு என்ன படம்லாம் அப்கமிங்காக தமிழில் வருது அப்படிங்கிறத பார்த்தா அதை பெரிய ஹீரோ படங்கள் மட்டும் இல்லாமல் சரி இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவருக்கும் வந்து ஒரு கம்பேக் தேவைப்படுது. அதனால் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு மத்ராசி அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அதோட ப்ரொமோஷன்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அதோ அனிருத் கூட அந்த ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்கமிங் மூவியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை அவரே டைரக்ட் பண்ணி நித்யா மேனன் எல்லாருமே நடிச்சிருக்காங்களே அந்த இட்லி கடை படம், அதில் வந்து அருண் விஜய் கூட நடிச்சிருக்காரு. அந்த படத்தை வந்து ரொம்ப வந்து நம்பியிருக்காரு தனுஷ் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஹிட் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மத்ராசி, இட்லி கடை, இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு படம் கடைசியாக டிராகன் கொடுத்து ஹிட் அடித்த பிரதீப் ரங்கநாதன் கூட இன்னொரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்டாரோட வந்து கிளம்பி இறங்குறாரு. அவர் டேரக்டராக இருந்து இப்போ அரசியல்வாதியாக இருக்கிற திருப்பியும் இப்போ நடிகர் அவதாரம் எடுத்திருக்க அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா LIK அப்படிங்கிற படம், அதாவது விக்னேஷ் சிவனோட டேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சீமான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறனால அந்த படமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவலாக இருக்குது. ஸோ இந்த 3 படங்களும் தமிழில் அப்கமிங் ரிலீஸஸ்க்காக வந்து காத்துட்ருக்க படங்கள். ஆனால் நம்ம என்ன தான் இந்த மாதிரி பெரிய படத்தெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு சின்ன படம் வந்து நம்மளை வந்து தவடியிலே அடிச்சுட்டு வந்து போயிடுது. அந்த மாதிரி வந்து சின்ன படங்கள் ஏதாவது வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றுதா, எங்களை மாதிரி ரசிகர்களின் தாகத்தை தீக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன மாதிரி வந்து எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? தமிழ் படமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மாற்றுமொழி சினிமாவாக இருக்கலாம், இல்லை ஒரு இங்கிலீஷ் படம் இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்கமிங் மூவிஸ்க்காக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.